பேரருள் உடைமை. அவர் ரொம்ப பெரிய அருளுடையவருங்க. அதனாலதான் நமக்கு கைமாறு கருதாம நம்மளுடைய 36 தத்துவங்களையும் படைச்சு நம்மள ஆணவ மலத்திட்ட இருந்து பிரிச்சு அவரோட போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் ஏற்படுத்தி இருக்காரு. இந்த உலகத்தை உண்டாக்கி இருக்காரு. அப்ப அவர் எப்படிப்பட்டவர்? பேரருள் உடைமை, கைமாறு கருதாத அன்பு. பேரருள்னா அதுதான். நம்ம ஒருத்தருக்கு ஒரு உதவி பண்ணோம் அப்படின்னா அவங்க அந்த உதவியை நமக்கு நாளைக்கு திரும்ப செய்வாங்க. இல்லைன்னா நம்ம அடுத்தது அவங்க கிட்ட ஒரு பெரிய உதவி கேட்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல நம்ம செய்யறோம் பாத்தீங்களா? அது கைமாறு கருதக்கூடியது. ஆனா கடவுள் நம்மள்ட்ட காட்டக்கூடிய ஒரு அன்புக்கு, ஒரு அருளுக்கு பதிலுக்கு நம்ம அவருக்கு என்னங்க செய்ய முடியும்? நம்மளால அவருக்கு ஆகக்கூடிய காரியம்தான் என்ன? எதுவுமே கிடையாது. நம்ம மேல ரொம்ப இறக்கப்படுதாரு. அதான் பேரருள் உடைமை.